கந்த சஷ்டி விரதத்தோட கடைசி நாளான சூரசம்ஹாரத்தன்னைக்கு முருகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த திருப்பாகம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் கடலை மாவு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். ஒரு கை முந்திரியை பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் இதோடு சேர்ந்து மெல்ட் ஆனதும் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கலாம். இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரையும் கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.